Good afternoon everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பற்றி. அப்படின்னா என்ன, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூட்ரஸ்க்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு டியூப் இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப் சொல்லுவோம். அது பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும். ஸோ ஓவரியில் ப்ரொடியூஸ் ஆகிற எக் வந்து இந்த டியூப் வழியாக ட்ராவல் ஆகி தான் யூட்ரஸ்க்கு வரும். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் ஒன்றா இருக்கிறப்போ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து யூட்ரஸ் வழியாக போய் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக தான் எக்கை மீட் பண்ணும். ஸோ டியூப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வேர் எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன்ஸ் இன் த டியூப்ஸ். டியூப்பில் தான் அந்த வந்து கருமுட்டையும் அந்த விந்துவும் ஒன்றாகி குழந்தை உற்பத்தி ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் ஃபர்டிலைசேஷன் நடந்து அந்த எக் அண்ட் ஸ்பெர்மும் கலந்து எம்ப்ரியோவாக மாறி அந்த எம்ப்ரியோ ஸ்லோவாக மூவ் ஆகி யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகி குழந்தையாக மாறுது. ஸோ இதுதான் பேசிக்காக நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் குழந்தை உற்பத்தி ஆகிறதுல. ஸோ இந்த டைமில் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் நீர் கோத்துருச்சு, தெர் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்ட் இன்சைட் த ஃபெலோப்பியன் டியூப் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். எதனால் வேணால் இருக்கலாம். அதை தான் நம்ம ஹைட்ரோசால்பிங்ஸ், நீர் கோத்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரோசால்பிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்ஸ் த டியூப் இஸ் டிஸ்டர்ப்ட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். டியூபுக்குள்ளே குட்டி குட்டி குட்டியாக முடி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், சிலியான்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம டெவலப் ஆகிற எம்ப்ரியோவை தள்ளி தள்ளி அது யூட்ரஸ்குள்ளே தள்ளுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்டு சிலியா. when the tube is filled with fluid, அந்த தண்ணி கோத்துருச்சுன்னா that cilia gets disturbed and the embryo from the formation இடத்துல இருந்து யூட்ரஸ்க்கு போகிறதுல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ எதனால் இந்த டியூப், அதர்வைஸ் டியூபுக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கு பெரிய வேலை இல்லை, ஃபங்க்ஷன் ஆகுதோ ஃபங்க்ஷன் ஆகலையோ, குழந்தை ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களை தவிர்த்து ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணி முடிச்சவங்களுக்கெல்லாம் அது ஹைட்ரோசால்பிங்ஸ் வந்து அது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ கொடுக்காது. ஸோ இது மெயினாக ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், குழந்தை வேணும், குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஹைட்ரோசால்பிங்ஸ். ஸோ எதனால் இது வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனி இன்ஃபெக்ஷன் இன் அவர் பாடி, எஸ்பெஷலி ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், அப்போ வந்துட்டு நமக்கு டியூப்பில் கொஞ்சம் தண்ணி கொக்குற வாய்ப்பு இருக்குது. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, இச்சிங், இரிட்டேஷன், லோயர் அப்டாமினல் பெயின், அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வர பேஷண்ட்ஸுக்கு sometimes very rarely tubes affect ஆயிருக்கலாம். pelvic inflammatory disease, any infection inside the uterus or in and around the uterus can cause hydrosalpinx. அதில் மோஸ்ட் காமன் வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், கிளமேடியா ட்ரக்கோமாட்டிஸ்ன்ற ஒரு இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அப்படி இல்லைன்னா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன் இஸ் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் செஸ்ட்டில் தான் வரணும்னு இல்லை, வயிற்றுலையும் வரலாம். வயிற்றில் வரப்போ டியூப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இட் வில் லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னா, டியூபல் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருக்கோம், அதாவது எக்டோபிக் வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம், டியூபை ப்ரிசர்வ் பண்ணிட்டோம், எக்டோபிக் மட்டும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் டியூப்பில் ஒரு ஸ்கார் போட்டுட்டோன்னாவே ஹைட்ரோசால்பிங்ஸ் வரலாம். இல்லை டியூப்ல இல்லாமல் வேற பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர், அப்பெண்டிக்ஸில் ஏதாவது ஒரு சர்ஜரி, இல்லை டியூபோ ஓவேரியன் மாஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு, அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறப்போ டியூபை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், அந்த ஏதாவது ஒரு ரீசன்னால இஃப் த டியூப் இஸ் டிஸ்டர்ப்ட், அதில் அடிப்பட்டு, இப்போ நமக்கு இங்கே அடிப்பட்டா வீங்கி கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரியே டியூபும் கொஞ்சம் வீங்கி ஸ்வெல்லிங் ஆகிடுச்சுன்னா தண்ணி கோர்க்க ஆரம்பிச்சிடும், அதோட ஃபங்க்ஷன் லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் அப்டாமினல் சர்ஜரிஸ்னாலேயோ, இல்லை பெரிட்டோனைட்டிஸ்னு அப்டாமினல் கேவிட்டியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ, இது எல்லாமே வந்துட்டு ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூப்பில் கேன்சர் வர்றது ரொம்ப ரேர், பட் அதுவும் கேன் காஸ் ஹைட்ரோசால்பிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அது டியூபோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி, recurrent white discharge associated with lower abdominal pain with infertility. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு 30% of the time normal pelvic ultrasound will pick up hydrosalpinx.
அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்டின்னு டியூப் நிறைய வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கன்சீவ் ஆகலை, சரி டியூப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஹெச்எஸ்டின்னு ஒரு டெஸ்ட்டை சொல்லுவோம். ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம், டியூப்ல எந்த பிளாக்கும் இல்லையா அப்படின்னு பார்க்குற ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் பண்ணுறப்பவும் சம்டைம்ஸ் ஹைட்ரோசால்பிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை கோல்ட் ஸ்டாண்டர்ட் டயக்னோசிஸ்னு பார்த்தா எம்ஆர்ஐ பண்ணோன்னா தான் நமக்கு அந்த டியூபோட எண்டில் பிளாக் இருக்கும், அதனால டியூப் ஸ்வாலனாக தெரியும். அது எம்ஆர்ஐலையும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சர்ஜரி, லேப்ரோஸ்கோபி, டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி பண்ணி எதுக்காக நமக்கு இன்னும் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க அப்படி பார்க்குறப்போ வேற ஏதாவது ஒரு சர்ஜரிக்காக பண்ணுறப்போவும் ஹைட்ரோசால்பிங்ஸு நம்ம எனி அப்டாமினல் சர்ஜரி பண்ணுறப்போ டியூப் நம்ம கொஞ்சம் வீங்கி இருக்குன்னா டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாகவே லேப்ரோஸ்கோப்பியில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபர்டிலிட்டிக்காக வந்திருக்க கப்புள்ஸ் கிட்ட உட்காந்து பேசணும். ஒரு சைடு எஃபெக்ட் ஆயிருக்கா, 2 சைடு எஃபெக்ட் ஆயிருக்கா, இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து டியூபை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் எப்படியாவது எனக்கு குழந்தை வந்துட்டா போதும், அந்த அவங்களோட இது என்னன்றதை பார்க்கணும். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் நான் இப்போ சொல்கிறேன், அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அதை வச்சு உங்கள் டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். இப்போ ஒரு சைடு மட்டும் டியூப் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நீங்கள் ஓவுலேஷன் அடுத்த சைடு வரப்போ வருதா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவோம். பட் ரிமெம்பர் ஒன் திங், எக்டோபிக்கோட சான்சஸ் ஆர் மோர் வென் தெர் இஸ் ஹைட்ரோசால்பிங்ஸ். ஸோ டியூப்ல ப்ரெக்னென்சி வர்றதுக்கு, ஏன்னா அதோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டியூப் இஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட், அன்னெசரியாக அங்கே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அது அழுக்கு தண்ணின்னு வச்சுக்கலாமே, unwanted fluid that will disrupt the endometrium and it will interfere with the implantation of the embryo. குழந்தை வளர்றப்போ அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவை. எம்ப்ரியோ வளர்றதுக்கு நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நியூட்ரிஷனை போய் இந்த ஃப்ளூயிட் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸு, ஏர்லி ப்ரெக்னன்சி மிஸ்கேரேஜ், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சைட் டியூப் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் கூட நீ கன்சீவ் ஆயிடுவ, இன்னொரு சைட் டியூப் நல்லா இருக்கிறப்போ விமன் கேன் கன்சீவ், பட் திஸ் சைட் டியூப்ல இருக்க அந்த ஃப்ளூயிட் போகுதுன்றப்போ early pregnancy miscarriages and implantation failures can happen. Keeping this in mind, you should discuss with the doctor about the possible treatment options. So first என்ன சொல்லுவோம், if it is because of the infection, we will treat you with antibiotic. ஒரு course of antibiotic கொடுப்போம். அதில் அது சரியாகுதான்னு பார்ப்போம். ரிப்பீட் ஸ்கேன் ஆஃப்டர் 4 to 6 வீக்ஸ் கழிச்சு அந்த டியூபோட சைஸ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அந்த ஹைட்ரோசால்பிங்ஸ் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக கொடுப்போம். ரெண்டாவது சால்பிங்காஸ்டமி, லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூப்ல ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து விடுறது. பட் அகெயின் we are unnecessarily disturbing the tube. தண்ணி வெளியில வந்துட்டாலும் திரும்பவும் தண்ணி கோர்க்கிற வாய்ப்பு இருக்கு. ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்றப்போ we are disturbing the tubal normal anatomy. அப்போ அதோட ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆர் ஜாஸ்தி. அது இட் இஸ் ஆஃப் நோ பிக் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்சிமல் டியூபல் லைகேஷன் சொல்லுவோம், அதாவது லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபுக்கும் யூட்ரஸ் பக்கத்தில் போய் அதை கிளிப் பண்ணிடுவோம். ஸோ தட் டியூபை எடுக்க மாட்டோம், டியூபுக்கும் யூட்ரஸ்க்கும் இருக்கிற அந்த பேசேஜை கட் பண்ணி, அதாவது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் இங்கே டியூப்ல இருந்து ஃப்ளூயிட் வந்து யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளார போகாத மாதிரி பார்த்துருவோம். ஸோ ஹேவிங் செட் திஸ், ஸ்பெர்ம்ஸ் அப்புறம் எப்படி உள்ளார போகும், ஸ்பெர்ம்ஸும் உள்ளார போகாது. அப்போ IVF is the best treatment of choice when we are opting for proximal tubal clipping. அது வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவோம். டியூபுக்கும் யூட்ரஸ்க்கும் இருக்கிற பேசேஜை கட் பண்ணிடுவோம். ஸோ தட் யூட்ரஸ்லேருந்து எதுவுமே டியூபுக்கு போகாது, டியூப்லேருந்து எதுவுமே யூட்ரஸ்க்கும் வராது. ஸோ IVF is the best treatment for this patients who are opting for proximal tubal clipping, both sides. இல்லைன்னா சால்ஃபின்ஜெக்டமி, எனக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, பெயின் இருக்குது, ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் வருது, ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னா we will ask them to remove the tubes completely. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு வெரி ரேர்லி ஸ்க்ளீரோதெரப்பின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா அந்த டியூப்ல இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கெமிக்கல் 98% எத்தனால்ன்றது அதை உள்ளார இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிட்டு அந்த கெமிக்கலை வெளியில் எடுப்போம். ஆப்வியஸ்லி we are again disturbing the tube. இதில் ஃபெயிலியர் ரேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. அந்த ப்ரொடக்ஷன் கம்மி ஆனால் கூட அந்த டியூபோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆனது தான் 20% ரெக்கரன்ஸ் ரேட் இருக்குது. ஸோ இது ரொம்ப மோஸ்ட் காமன்லி இந்த ஸ்க்ளீரோதெரப்பிலாம் இப்போ ஃபாலோ பண்ணுறதே இல்லை, ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணுற கண்டிஷன்னால. இன்னொரு இது வந்துட்டு டியூபல் எம்பலைசேஷன் சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் வழியாக டியூபுக்கு போகிற பிளட் சப்ளையை கண்டுபிடிச்சு அந்த பிளட் சப்ளை கிளாட் ஆகிற மாதிரி ஒரு எம்பலஸ் ஃபார்மேஷன்
அப்போ என்ன ஆகும், டியூபுக்கு போகிற பிளட் சப்ளை இல்லைன்னா டியூப் அப்படியே அட்ரஃபிக் ஆகிட்டு ஃபங்க்ஷனும் போயிடும், டியூப் கம்ப்ளீட்டாக அதோட இதுவே போயிடும், டியூபோட ப்ரெசன்ஸே இல்லாத மாதிரி ஆகிடும் when the blood supply is occluded. But it will not interfere with the blood supply of the ovary or the uterus. So IVF you can still retrieve the egg and IVF pregnancies are possible. So once the tubes are damaged, gold standard to diagnose the damage is MRI and best treatment option for conception is IVF. அதுதான் இதுக்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி எடுக்கணும், என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், அதோட டெஸ்டிங்கோட ரிப்போர்ட்ஸை வச்சு டாக்டர்ஸ்ட்டு என்னென்ன பேசணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக queries இருந்ததுன்னா you can always comment, I will answer. Thank you.